ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபியக தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்தோ ததாஸ்து. இப்பொழுது என்னுடைய 40வது விபாகம் தமிழில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மொழிபெயர்ப்பு. இப்போ நேராக இப்போ பலஸ்ருதியை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நேராக வியாசர் என்ன சொல்றார்? வியாச உவாச்ச. உவாச்சன்னா அது லிட்லக்கார ரூபம், அது பழைய பழைய இறந்த கால ரூபம். அப்படி அவெல்லாம் இன்னைக்கு இல்லை, நேற்றுக்கு நடந்து 10 வருஷம் நடந்து இருக்கப்பட்டவா சொன்னால் அது வேற. அது லங்குன்னு சொல்லலாம். அது கண்டினியூஸாக தான் லங்கு. அது முடிஞ்சு கொடுத்துன்னா இருக்கப்பட்டவா தான் லுங்குன்னு பேர். இது லிட்லக்கார ரூபத்தில் ஒரு உவாச்சு. ஸோ என்ன சொல்றார் வியாசர்? உவாச்ச அவர் என்ன சொல்றார் வியாசர்? வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜகத்ரயம், வாசிதம் புவனத்ரயம் ஜகத்ரயம். சில புத்தகத்தில் புவனத்ரயம் இருக்கும், ஜகத்ரயம் சொல்லலாம். சர்வபூத நிவாசோசி வாசுதேவோ நமஸ்துதே. ஸோ வாசுதேவனுக்கு ஒரு நமஸ்துதே, நமஹ தூதே. வாசனாத் வாசுதேவஸ்ய. வாசனங்கள்லாம் என்னதுன்னா எதுவுமே இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய ஞாபக சக்தியில, நம்முடைய மூளையில, நம்முடைய சக்தியில அது பார்க்க முடியாத ஒரு சொத்தும்பாங்க. இன்டான்ஜிபிள் திங், பார்க்க முடியாதது. பார்க்கக்கூடியது பொருள். அந்த வாசனைகள், அதாவது அது யாருடைய வாசனாத்னு இருக்கும். ராமாத், ஃப்ரம் ராமா, அந்த மாதிரி அவரிடம் இருந்து, இருந்து விட. பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், புன்லிங்கம். ஸோ வாசனாத், வாசனிடம் இருந்து, வாசங்கள், வாசனாத், ஃப்ரம் த வாசனாஸ். யாருடையது? வாசுதேவசிய, வாசுதேவன் உடைய. அதுவும் வாசுதேவ அஸ்ய, அதுவும் உங்களுக்கு ஷஷ்டி விபக்தி, அதாவது பொசசிவ் கேஸ். உடைய, வாசுதேவனுடைய வாசனைகளில் இருந்து. அந்த வாசனா தான் நான் சொல்லிட்டேன், பஞ்ச இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. அதான் பகவான் ரொம்ப நல்லா சொல்லுவார், அந்த எப்பொழுதுமே ஞாபகம், அந்த மெமரி, அந்த கான்சியஸ்னஸ் தான் இந்த பிறவியிலேருந்து அடுத்த பிறவிக்கு போறது. எம் எம் வா அப்பி ஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேவரம் தம் தம் வா அப்பி கௌந்தேயா தத்து பாவம் பாவிதங்கிறார். எம் 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 எதை எதை ஸ்மரிக்கின்றையோ தியஜதி அந்தே கலேவரம். கலேவரம்னா உடம்பு, சரீரம். தியஜத்திங்கிறது தூக்கி போடுறது. அந்தேனா கடைசி காலத்தில், அதாவது ஒருத்தன் மரணிக்கும் காலகட்டத்தில். தம் தம் வா அப்பி, அதான் தம் தம் வா அப்பி ஏ கௌந்தி புத்திரா கௌந்தேயா தத்து பாவனா. அந்த பாவம் தான் பாவித்தப்பா ஒரு அடுத்த இதுல ஜென்மத்தில். அதான் அழகா சொல்றார். So the வாசனாத் வாசுதேவஸ்ய வாசி, வாசி தம். வாசின்னா கிராமவாசி, அவன் கிராமத்தில் இருக்கான், அவன் கிராமவாசி, கிராமவாசினாக போம். வாசிங்கிறது இருக்கும், அந்த வாசி நாம் இருப்பது. நம்மளாம் வாசிகள் தானே, உலகத்துடைய வாசி, இந்த பிரபஞ்சத்துடைய வாசிகள். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசி தம், அவனை புவனத்ரயம், ஜெகத்ரயம், புவனத்ரயம். புவனங்கிறது புவ சுவ, பூலோகம், புவலோகம், சுவர்லோகம், சொர்க்கலோகம். திரயம் 3. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வ, எல்லாம், சர்வபூத நிவாசோசி, நிவாசக அசி, சர்வ பூதம். பூதம்னா பூதானிகள், ஜந்துக்கள் நம்புற மாதிரி இருக்கும். சுவாசிக்கப்பட்டது, சுவாசிக்கம் இல்லாத எல்லா உயிரினங்கள். மரம் கூட உயிரினம் தான், கல்லு கூட உயிரினம் தான். சர்வபூதங்களும் நிவாசம். நிவாசங்கிறது இருக்கிறது எங்க? அசி, துவம் அசி, நீ அசி. துவம் மத்தியம புருஷன் சொல்லுவோம், ஏகவச்சனம். எப்படி வரும்னா அகம் அஸ்மி, ஆவாம் ஸ்வஹ, வயம் ஸ்மஹ, துவம் அசி. யூவாம் ஸ்தஹ, யூயம் ஸ்த, சஹ அஸ்தி, தௌ ஸ்தஹ, தே சந்தி. அதான் அதோடைய இது கான்ஜுகேஷன். யூ ஆர், யூ ஆர் ஃபாட், யூ ஆர் த ஹவுஸ்.
சர்வபூதன் உன்னிடத்துல தான் வசிக்கின்றது, நீதான் வாசி. சர்வபூத நிவாசோசி நீதான், சர்வபூத வாசி நீதான், எல்லா பூதங்களும் கூட. சர்வபூத நிவாசோசி நிவாசக அசி வாசுதே தேவோ நமோஸ்துதே. வாசுதேவா உனக்கு தான் நமஹ து ஆர் பட் தே, அவங்களெல்லாம் உனக்கு தான் நமஸ்காரம். சஹ தௌதே. சோ வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படிங்கிறது. அது வியாசர் சொல்றார். இப்ப நல்லா புரியுது. எல்லாருமே உனக்கு தான் நமஸ்காரம் பண்ணோம். ஏன்னா வாசனைகள்லேருந்து நீ தான், உன்னுடைய வாசனைகள்லேருந்து தான் அந்த உலகமே 3 லோகங்களையும் உருவாக்கப்பட்டத. நீ தான் எல்லா ஜந்துக்களுடைய இருப்பிடம், வீடு. அதான் நீ தான் வீடு. உனக்கு நாங்க நமஸ்காரம், எல்லாருமே உனக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவா, உனக்கு தான் நமஹ சொல்லுவா, வந்தனங்கள் சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் இவர் சொல்றார், பார்வதிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. பார்வதி உவாச்ச, அந்த உவாச்ச தான் வச் தாத்துஹு, அதே தான். அது லிட்லக்கார ரூபம், பிரதம புருஷம். அது என்ன? பார்வதி உவாச்ச கேனோ உபாயேன லகுணா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்டயதே பண்டிதைஹிர் நித்யம் ஸ்ரோத்தும் இச்சாமியகம் பிரபுங்கிற. சுருக்கமாக சொல்லப்போனா, எனக்கு ஒரு லகுவான ஒரு அர்த்தத்தை, ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கூட. இவாள்லாம் பண்டிதாலாம் நிறைய சஹஸ்ரநாமத்தை படிக்கிறா. எனக்கு ஒன்று சின்ன ஒரு, அவள் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கலாம், அவளுக்கு சின்னதாக ஒரு ஸ்லோகம், அதாவது மக்களுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் அது. உங்களுக்கு நேரம் இருக்காது, நம்மளாம் சோம்பேறிகளாக இருக்கலாம், சில பேர் நல்ல உழைப்பாளிகளாக இருக்கலாம். 1000 ஸ்லோகம் சொல்றதுக்கு சில பேருக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது கேட்குறா, அது அர்த்தம் சொல்லித்தரேன். கேன கஹ கௌகே கம் கௌகான் கேன காபியாம் கைஹி கஸ்மை காபியாம் கேபிஹர், அப்படி போகும். கஹங்கிறது என்ன? விச், எது. கேன எது, ஆல் ஓடு உடன், ஆல் ஓடு உடன், 3ஆம் வேற்றுமை ஏகவச்சனம். பை விச், எதனால்? உபாயேன, உன் கற்பனையினால், கற்பனையோடு. கேன உபாயேன லகுனா, அதுவும் 3வது விபக்தி. ஆல் லகு தான் சப்தம், குரு சப்தம். குரு குரு குரவஹ குரும் குரு குருன்னு, குருணா குருபியாம் குருபிஹி, 3வது விபக்தி ஏகவச்சனம். லகு பை லகு, லகுவினால், லகு உடன், லகுவுடன் சொல்லுங்கிறார். பார்வதி கேட்கிறா, கேன உபாயேன லகுனா விஷ்ணோர்னு ரா வரும், அது விஷ்ணோன்னு பிரிக்கணும். விஷ்ணுவுடைய நாம சஹஸ்ரம் கம் எதை பட்டயதே, இது பட்டியத்தை நிறைய பேர் சொல்றா. என்னோ எனக்கு சம்ஸ்கிருத், நானும் சூத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்த அந்த சப்தம் வரக்கூடாதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா பாட்டா 2 யா இருக்கும். அப்போ பட்டயதே தான். பட்டியத்தேனா பாட்டா போட்டு கீழே ஒரு இது போடலாம், இல்லை யாவை கீழே போடலாம். பட்டயதே யாரு? பட்டை, அது வந்து பாவகர்மன ரூபத்தில் லட்லக்காரத்தில் வரும். பிரதம புருஷன் ஏகவச்சனம். அவங்க படிக்கிறான், அதுவும் ஏகவச்சனத்தில் வருது. இது சஹஸ்ரநாமத்தை, அதனால அது பட்டயத்தேன்னு வருது. பட்டியத்தை பண்டிதை, இந்த பண்டிதர்களினால், அது 3யா விபக்தி பகுவச்சனம். பைத பண்டிதாஸ், பண்டிதர்களினால், பண்டிதர்களோடு, அது பட்டியத்தை, அந்த சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லலாம். நான் பண்டிதர்களினால் நித்தியம், டெய்லி, தமிழ் வார்த்தை தான். பட்டயதே பண்டிதைஹிர் நித்தியம் ஸ்ரோத்தும், ஸ்ருதாத்து கிருதந்த பிரத்யத்தில் துமன், கிருதந்த ஃபார்மேட்ல துமன் பிரத்யம் வரும். டு ஹியர், கேட்பதற்கு, அது இன்ஃபினைட், அது முடிவில்லாதது. ஸ்ருணோமி தான் வரணும் கர்த்தரி பதத்தில், ஸ்ரு. ஆனா இந்த கிருதந்த ஃபார்மேட்ல ஸ்ரோ வந்துடும். அது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் சம்ஸ்கிருதத்தில். ஸ்ருணோமின்னு வரக்கூடாது. ஸ்ருணோமி, ஐ ஆம் ஹியரிங், கர்த்தரியில லட்லக்கார ரூபத்தில். ஸ்ரோத்தும் கேட்பதற்கு, இச்சாமியகம், இச்சாமி அகம். இந்த இச்சாமியகம் எப்படி வருதுன்னா, இச்சாமி பிளஸ் அகம், பிரபு, ஏ பிரபு. ஆதேசகம் போனாங்க, அதாவது அது நிவாரியம், அவாய்டபிள் இடத்துல நம்ம இந்த ஆதேசத்தை போடுவாங்க. இச்சாமிய அப்படின்னு வரும். இச்சாமி பிளஸ் அகம்.
விருப்பப்படுறேன் நான். பரமசிவா எதை கேன உபாயன எந்த கற்பனையில லகுவோடு இந்த தினமும் படிக்கிறாங்களே நித்தியம் பண்டிதர்களால் பட்டையத்தே அந்த சஹஸ்ரநாமத்தை படிக்கிற அந்த பண்டிதர்கள் இந்த சஹஸ்ரநாமத்தை ஒரே சர்வக மாதிரி ஒரே இதா எடுத்துக்கிறாங்க. பட்டையத்தே பண்டிதைர் நித்தியம் டெய்லி ஸ்ரோத்தும் கேட்பதற்கு விருப்பப்படுறேன், நான் விருப்பப்படுறேன்னு அர்த்தம். அதுக்கு ஈஸ்வரன் சொல்றார், பரமசிவன் சொல்றார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தது துல்லியம் ராமநாம வரானனே. வரானனேனா வரம் தரும் முகத்தை உடையவளே. கஜானனா கஜனுடைய கஜஸ்ய முகம் ஆனனம். இது அழகான முகம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வரங்கிறது வரம் தரது தான். தமிழ்லையும் வரம் தான் சொல்லுவோம். என்ன வரம் கொடுத்தாரு தான் கேட்போம். பார்வதி எல்லாருக்குமே வரம் கொடுப்பாங்க. அவங்க பார்வதியும் பிள்ளையாரும் ஒன்று தான். பிள்ளையார் அம்மா அப்பா சுற்றினா உலகத்தை சுற்றி ஒரு வாட்டி முடிச்சுட்டார். ஆனால் முருகன் உலகத்தையே சுத்தறதுக்கு கிளப்பிட்டார். அதான் பார்வதியும் ஒரு ஸ்லோகம் கூட சொல்லி கொடுக்கும். எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்குமே. யாருக்கும் நேரம் இருக்காது, காலம் இருக்காது. 1000 சஹஸ்ரநாமத்தை பகவானுடைய சொல்றதுக்கு காலங்கள் இருக்காது, நேரம் இருக்காது. ஆஃபீஸ் போனோம், அலுவலகம் போனோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் மக்களுக்காக தான் பார்வதியை கேட்கிறா. அப்போ பகவான் என்ன சொல்றார்? ஸ்ரீராம, ஸ்ரீராம ராம ராமேதி, ராம பிளஸ் இதி. இத்தினா ஆங்கிலத்தில் தஸ். அதனால் அப்படி ராம இதி, ஸ்ரீராம ராம ராம இதி ரமே. அகம் ரமேங்கிறார். ரமேங்கிறது ரம் தாத்து ஆத்மநேபதி ரூபம் தான் இருக்கு. அகம் ரமே, துவம் ரமசே, தே ரமதே, ஆவாம் ரமாவஹே, வயம் ரமாமஹே. நாங்கள் எல்லாரும் we are all enjoying. நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறோம். துவம் ரமசே, நீ சந்தோஷப்படுற. ரமேதே, நீங்க ரெண்டு பேரும். ரமத்வே, நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற. தட் இஸ் மத்தியம புருஷம். உத்தம புருஷத்துல அகம் ரமேன்னு வரும். ஆவாம் ரமாவஹே ரமாமஹே அப்படி வரும். அது உத்தம புருஷம், ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ இது அகம் ரமே தாங்கிறார். ஸோ ரமே ராமே ராமனில் இங்கதான் பிரிக்க தெரியணும். ராமே ஆன் ராமா இன் ராமா. ராமசப்தம் தான். ராமஹ ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம் ராமேபிய, ராமாத் ராமாபியாம் ராமேபிய, ராமஸ்ய ராமயோஹோ ராமாணாம், ராமே ராமயோஹோ ராமேஷு. ராமே இன் ராமா ஆன் ராமா. அந்த ராமனத்தில் மனோரமே, என்னுடைய மனசும் அதில் தான். மை மைண்ட் இஸ் என்ஜாயிங் பை ராமநாமம். ராமன் இத்தி தஸ் சொன்னா அப்படி இத்தினா தஸ். இதனால ரமே ராமே இன் ராமா, என்னுடைய மனோரமே. ஐ எம் ரிஜாய்சிங் இன் ராமா பை ஹிஸ் நேம் ரமே. ஐ ஆம் என்ஜாயிங் ராமநாமம். ஸ்ரீராம ராம ராமேதி, நான் ரொம்ப ரம்யமா இருக்கேன். அகம் ரமே. சஹஸ்ர நாமஹ தது துல்லியம் ராமநாம வரானனே. சஹஸ்ர நாமகம், 1000 பேரு பகவானுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். தது துல்லியம், தது அதை, அது. சஹ தௌதே, அது மாதிரி ஏ தத்து, தத்து தே தானி, தத்து தே தானி. அது நபும்சக லிங்கம், கிளிவ் லிங்கம் சொல்லலாம், நியூட்ரல் ஜெண்டர். தது துல்லியம், அதை கம்பேர் பண்ற, அதையும் தான் சொல்லணும். இரண்டாவது வேற்றுமை உருவு ஐ. அதை கம்பேர் பண்றச்ச தத்து துல்லியம். துல்லியம்னா என்னது? துலாபாரம் கூட சொல்றோம். வெயிங் ஸ்கேல் கம்பேரிசன் தான். துல்லியம் ராமநாமம் தான். வெறும் ராமநாமம் இஸ் இன் கம்பேரிசன் வித் 1000 நேம்ஸ் ஆஃப் பகவான் மகாவிஷ்ணு. ராமநாமன் சொன்னாலே அதுக்கு சமம். 1000 பேர்களுக்கு பகவானுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு சமம். ஏ வரம் தரும் முகத்தை உடையவளே, வரம் தரும் முகமே, வரானனே, இப்படின்னு சொல்லி முடிக்க. அதாவது நம்ம ஸ்ரீராம ராமன் சொன்னாலே போதும் சஹஸ்ரநாமம். ஏன்னா நிறைய பேர் அலுவலகத்துக்கு போக நேரம் இருக்காது. 1000 சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு ஒரு 1/2 மணிக்கூர் வேணும்.
விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனः பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோ சரயேவச அப்படின்னு சொல்லிட்டு போறோம். யோகோ யோக விதாம்னே இப்படி சொல்றதுக்கு நமக்கு நேரம் ஆகும். அதுக்கு பதிலாக ஸ்ரீராம ராம 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 ஸ்ரீராம ராம ராமன் சொன்னாலே போருங்கிறா சஹஸ்ரநாமத்தில். ஸோ இத்துடன் இந்த 40வது இதை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த இதில் 41 தொடங்குறேன். நீங்கள் தயவுசெய்து என்னுடைய சேனலில், என்னுடைய இந்த வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு வரும். இன்னும் முடியறதுக்கு ஆயிடுத்து. இந்த பலஸ்ருதியை முடித்து அடுத்து சஞ்சய் உவாச்சா தான் வரும். அது நம்ம அடுத்த இதிலெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.